மத்திய ஆசிய பகுதியில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த நேரத்திலும் போர் மூழலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா பெரிய அளவில் போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஈரானும் பதிலுக்கு தாக்குதல் தொடுப்பதற்கு தன்னுடைய சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் போர் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு உலகம் முழுவதும் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $67 அளவிற்கு விற்கப்பட்டு இருக்கிறது. போர் ஏற்பட்டால் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரலுக்கு $130 வரை உயரும் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்போது இதனால் நாம் தினசரி உபயோகிக்கிற டீசல், பெட்ரோல் மற்றும் சமையல் கேஸ் ஆகியவற்றினுடைய விலை உயரும். குறிப்பாக டீசல் விலை உயர்ந்தால் அனைத்து பொருட்களுடைய விலையும் உயரும். நாம் நேரடியாக இந்த போரினால் பாதிக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, வளைகுடா பகுதியில் 1 கோடி இந்தியர்கள் வாழ்வதாக, வேலை செய்வதாக ஒரு தகவல் கூறுகிறது. அப்போ அங்கே போர் ஏற்பட்டால் அந்த வளைகுடா நாடுகளில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுடைய நிலை என்னாகும்? இதெல்லாம் இந்த பிரச்சனையில் உள்ளடங்கி இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை பற்றி விரிவாக இந்த காணொளியில் காண்போம். வாருங்கள். இது தீக்கதிரின் உலக பார்வை. ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்கா என்ன காரணம் சொல்கிறது? ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டால் நாங்கள் தாக்க மாட்டோம் என்று அமெரிக்கா சொல்கிறது. அடடா, உலக சமாதானத்தின் மீது அமெரிக்காவுக்கு இவ்வளவு காதலா என்று நமக்கு நினைக்க தோணுகிறது. மத்திய ஆசியாவிலே இருக்கக்கூடிய இன்னொரு நாடான இஸ்ரேல் கையில் இன்றைக்கு அணு ஆயுதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் முதல்ல அணுகுண்டை கண்டுபிடிச்சவனே அமெரிக்காக்காரன் தான். 1945 ஜூலை மாதத்தில் அமெரிக்கா அணுகுண்டை கண்டுபிடித்தது. அடுத்த மாதமே ஆகஸ்ட் 1945 ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா, நாகசாக்கி என்ற 2 நகரங்களின் மீது அணுகுண்டுகளை வீசி கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களுக்கு மேல் கொன்று குவித்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2வது உலக யுத்தம் முடியக்கூடிய சூழ்நிலைமை, ஜப்பான் சரணாகதி அடையக்கூடிய சூழ்நிலைமையில் ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு போட வேண்டிய அவசியம் என்ன? அது உலகத்திற்கே என் கையில் இப்படி ஒரு அதிபயங்கரமான ஆயுதம் இருக்கிறது, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும் என்று ஒரு எச்சரிக்கை விடுப்பதற்காகத்தான். உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் வளைகுடா நாடுகள் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளத்தை முழுமையாக அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2003 ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடுத்தது. அமெரிக்காவோடு சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் தாக்குதல் தொடுத்தன. அன்றைக்கி அமெரிக்கா என்ன காரணம் சொன்னிச்சு? அன்றைக்கு ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிறார், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். இதுதான் அன்றைக்கி அமெரிக்கா ஈராக் மீது சொன்ன குற்றச்சாட்டு. ஈராக் மீது படையெடுத்தது, அந்த நாட்டை அழித்தது, சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டது. இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு ஐநா நிபுணர்கள் ஈராக்கில் சென்று சோதித்து பார்த்தார்கள். அவங்க சோதனை செய்துவிட்டு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே ஈராக்கில் இல்லை என்று அன்றைக்கு கூறினார்கள். அப்போது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஈராக்கை அமெரிக்கா தாக்கியதற்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இன்றைக்கும் ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் இந்த எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகத்தான். ஏன்னு சொன்னால், வளைகுடா நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா இன்றைக்கு அமெரிக்கா சொற்படி கேட்கக்கூடிய ஒரு நாடு. அது மட்டுமல்ல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன், பஹ்ரைன், கட்டார், குவைத், இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் சொற்படி கேட்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு இராணுவ தளங்கள் இருக்கிறது. இந்த வளைகுடா நாடுகளில் மட்டும் ஒரு 50,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். பல 10 ஆண்டுகளாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும்
ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன. இந்த பொருளாதார தடைகளின் காரணமாக கிட்டத்தட்ட ஈரான் நாட்டினுடைய பொருளாதாரம் சின்ன பின்னமாகிவிட்டது. விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டிற்கு இருந்த அந்த விலைவாசியோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த ஆண்டில் 77% விலைவாசி உயர்வு அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது ஈரானில் பணவீக்கத்தின் அளவு 42% இன்ஃப்ளேஷன். அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல, வேலையில்லா திண்டாட்டம் என்று ஈரான் மக்கள் கடுமையாக இன்றைக்கு அல்லலுற்று கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடை. த லான்செட் என்ற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது. அது புகழ்பெற்ற பத்திரிகை மட்டுமல்ல, மிகவும் நம்பகமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை கடந்த ஆண்டு வெளியிட்ட ஒரு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், 1971 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை இந்த பொருளாதார தடைகளின் காரணமாக மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2,60,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்போ இந்த 50 ஆண்டுகளில் பார்த்தோம்னு சொன்னால் 2,80,00,000 பேர் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விதித்த பொருளாதார தடைகளின் காரணமாக மட்டும் இறந்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அமெரிக்கா கையிலையும் ஐரோப்பா கையிலையும் இருக்கக்கூடிய எந்த பயங்கரமான ஆயுதங்களை விட மிகவும் அழிவை ஏற்படுத்தக்கூடியது இந்த பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடையின் காரணமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று ஈரான். 2015 ஆண்டு பராக் ஒபாமா அமெரிக்காவின் அதிபராக இருந்த பொழுது ஈரானுக்கோடு பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அணு ஆயுதம் தொடர்பாக ஒரு உடன்பாடு கையெழுத்தானது. இந்த உடன்பாட்டில் அமெரிக்கா மட்டுமல்ல, ஐநா சபையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலை சேர்ந்த 5 நாடுகளும் கையெழுத்திட்டன. அப்படின்னு சொன்னால் ஐநா சபையினால் ஏற்கப்பட்ட அணு ஆயுத உடன்பாடு என்று இதற்கு பொருள். ஐரோப்பிய நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த உடன்பாட்டை ஈரான் மிகச்சரியாக பின்பற்றியது. ஆனால் ஒபாமாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் 2018 ஆண்டு தன்னிச்சையாக இந்த உடன்பாட்டை மீறினார். மீண்டும் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை சுமத்தினார். இது மட்டும் இல்லாமல் ஈரானை சீர்குலைவு செய்வதற்கு ஈரானில் இருக்கக்கூடிய மத தலைவரான அயத்துல்லா அலி கமேனி அவரை கொன்றுவிட்டு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. இதுவும் மிகவும் வெட்கக்கேடான ஒரு செயல். போன வருஷம் ஜூன் மாதம் திடீரென்று இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. திட்டமிட்ட தாக்குதல். பல இடங்களில் குண்டுமழை பொழிந்தது. இதில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த உயர்நிலை இராணுவ தளபதிகள் 30 பேர் கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, உயர் அணு சக்தி விஞ்ஞானிகள் 11 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்போ அந்த 30 இராணுவ தளபதிகளும் 11 விஞ்ஞானிகளும் கொல்லப்படுவதற்கு முன்பாக பார்த்தோம்னு சொன்னால் ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலிய உளவாளிகள் ஒரு பெருமளவிற்கு ஊடுருவல் செய்து அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய வேரபவுட்ஸ் என்ன, இதையெல்லாம் கண்டறிந்து அதன் பிறகு இந்த தகவல் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டு இஸ்ரேலினுடைய விமானப்படை குறிப்பிட்டு அந்த இடங்களை தாக்கி இவ்வளவு பேரை தளபதிகளையும் விஞ்ஞானிகளையும் கொலை செய்திருக்கிறது. இதில் அயத்துல்லா அலி காமேனியையும் கொல்ல வேண்டும் என்பது அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஈரானிய அரசாங்கம் அந்த தலைவரை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை கொல்ல முடியவில்லை. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஈரானில் அரசாங்கத்திற்கு எதிராக பெரிய கலவரம் நடந்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் தெருவில் வந்து போராடினார்கள். அரசாங்க கட்டிடங்களை எரித்தார்கள், அரசாங்க வாகனங்களை எரித்தார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரம் இது. ஆனால் இந்த கலவரத்துக்கு பின்னால் அமெரிக்க இஸ்ரேலிய உளவாளிகளுடைய கை இருந்தது என்பது தான் உண்மை. உதாரணமாக இந்த கலவரத்தை செய்தவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்ஷன்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்டார்லிங்க் என்பது எலான் மஸ்க் அவருடைய
தொலைத்தொடர்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் இணைப்பு. இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்ஷனை ஏற்பாடு செய்வதற்கு மிக விலை உயர்ந்த கருவிகள் தேவைப்படுது. இந்த ஸ்டார்லிங்க் கருவிகள் ஈரானுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஈரானிய அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை. பின்ன இந்த கருவிகள் ஈரானுக்குள்ள எப்படி வந்தது? 1,00,000 ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எப்படி வந்தது என்றால் இந்த கருவிகள் எல்லாம் ஈரானுக்குள்ள சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டு இன்டர்நெட் கனெக்ஷன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக போராடிய கலவரக்காரர்கள் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை பயன்படுத்தி தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்தை செய்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ஈரான் அரசாங்கம் ரஷ்யாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் பெறப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அத்துணை 1,00,000 ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லையும் ஜாமர்களை பயன்படுத்தி அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் செயலிழக்க செய்து விட்டது. அதோடு கூட ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஈரானிய மக்கள் தெருவில் இறங்கி அரசாங்கத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள், போராடினார்கள். அத்தோடு அந்த போராட்டம் முடிந்து விட்டது. இப்போ இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னாக்கா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சற்றிலும் எதிர்பாராத ஒரு திருப்பம் இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது இதுவரை அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சொற்படி நடந்து கொண்ட சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸு, ஓமன், பஹ்ரைன், குவைத், கத்தார், இந்த நாடுகள் எல்லாம் ஒரே குரலில் சொல்லிவிட்டன, ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்க படைகள் எங்களுடைய வான்பரப்பையோ அல்லது எங்களுடைய மண்ணையோ பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, நேட்டோ கூட்டணியினுடைய ஒரு உறுப்பு நாடான துருக்கி, அதனுடைய அதிபர் எர்டோகன் அவரே நேரில் இறங்கி சொல்லிட்டாரு அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என்று. அப்போது இந்த ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு போர் மூளக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு பல இடங்களில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இப்போ இதுவரையில் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்த இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் எதனால் இன்றைக்கு அமெரிக்கா ஈரானை தாக்குவதை எதிர்க்கின்றன? இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் இந்த அரபு நாடுகளினுடைய மிகப்பெரிய எதிரி. இன்னைக்கு ஈரான் என்று ஒரு நாடு இருக்கிறதுனால இஸ்ரேல் ஈரான் அடிக்குது, ஈரான் இஸ்ரேலை திருப்பி அடிக்குது. மற்ற அரபு நாடுகள் எல்லாம் பத்திரமா இருக்கிறாங்க. அப்போ ஈரான்னு ஒரு நாடு இல்லாமல் போயிடுச்சுனாக்கா இஸ்ரேலால் தங்களுக்கு வருங்காலத்தில் ஆபத்து வரும் என்பதை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற இந்த அரபு நாடுகள் உணர்ந்திருக்கின்றன. ஆகவே தான் ஈரான் என்ற ஒரு நாடு இருக்க வேண்டும், அது அழியக்கூடாது, அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என்று இன்னைக்கு அவங்க கடுமையாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கார். அவர் எதிர்பார்த்தது போல வளைகுடா நாடுகள் ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கு ஒத்துழைக்கவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கனடா உள்பட இன்றைக்கு ட்ரம்புக்கு எதிராக இருக்கின்றன. ஆக தனக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதன் காரணமாக இன்றைக்கு ட்ரம்ப் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஈரானை தாக்காம பின்வாங்குவதும் அவருக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது. அதே சமயத்தில் ஈரானை தாக்கினா என்ன நடக்கும் என்பதும் அவருக்கு தெரியாமல் இருக்குது. நிச்சயமாக அமெரிக்கா ஈரானை தாக்கினா அதனுடைய விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னென்னா அமெரிக்கா மிகப்பெரிய போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஈரானும் சும்மா விடுவதாக இல்லை. ஈரான் கையில் இருக்கக்கூடிய சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக் ஆக ஏவுகணைகளால் அந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் மட்டுமல்ல, இஸ்ரேலும் தாக்குதலுக்குள்ளாகும். வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களும் இராணுவ வீரர்களும் தாக்குதலுக்கு உள்ளாவார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. இந்த போர் நிகழாமல் இருப்பது என்பது அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயம். அமெரிக்கா இதை புரிந்து கொண்டு பின்வாங்கினால் நன்றாக இருக்கும். நம்மை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர் நடக்கக்கூடாது. அமெரிக்கா தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் தன்னுடைய போர்க்கப்பல்களை வளைகுடா பகுதியிலிருந்து
பின்வாங்கி எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மத்திய ஆசிய பகுதி, வளைகுடா நாடுகள் பகுதி அமைதி மண்டலமாக திகழ வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை. நன்றி, வணக்கம்.